ஹாய். இன்னைக்கு நம்ம யோசுவா புஸ்தகத்துல இருந்து சில வசனங்கள பார்க்கலாம். இந்த வசனங்கள பார்க்கறக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில இருந்து ஒரு சின்ன அனுபவத்த நான் சொல்றேன். சின்ன வயசுல தூங்க போற நேரத்துல எங்க அப்பா வந்து எனக்கு கதைகள் நெறைய சொல்லுவாங்க. சொல்லும்போது பைபிள்ல இருந்து சில கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஆ முதல்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் குழந்தைகள்ல இருக்கும்போது, கடவுள் எப்படி உலகத்த படைச்சாரு அப்படிங்கிற கதைய சொல்லியிருப்பாங்க. "ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைச்சார். 7 நாள்ல படைச்சாங்க" அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கும்போது நோவா கதைய சொல்லியிருக்காங்க. எகிப்திலருந்து இஸ்ரேல் மக்கள எப்படி கடவுள் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. அப்போ ஃபாரோ அவங்கள பார்வோன் ராஜா அவங்கள தொரத்திட்டு வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு த்ரில்லிங்கா பேக்ரவுண்ட் மியூசிக்கோட டன் 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 அப்படின்ற பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் வச்சு சூப்பரா கதை சொல்லி கடவுளை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. கிரியேஷன் அந்த படைப்பின் கதையை சொல்லும்போது எனக்கு கர்த்தருடைய அருமையான படைப்பை குறித்து ஒரு கிரியேட்டரா எனக்கு வந்து கடவுள் வெளிப்படுத்தப்பட்டாரு. அதே போல ஆம், நம்ம அந்த இஸ்ரேல் மக்களை எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்த போது கர்த்தர் எனக்கு எப்படி அறிமுகமானார்னா, ஒரு அதிசயங்களை செய்யக்கூடிய கர்த்தர் அப்படின்னு எனக்கு அறிமுகமானார். அப்படி கர்த்தர் எனக்கு அறிமுகமாயி, பின்னாடி நான் வளர்ந்து வரும்போது ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோட ஒரு என்கவுண்டர்ல நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறுச்சு. ரைட்? இந்த சின்ன சின்ன கதைகள் ஒரு முக்கியமான அடித்தளமா என்னோட வாழ்க்கையில இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு அறிமுகப்படுத்திச்சு. அந்த மாரி ஒரு விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆம், யோசுவா 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரத்துல 10வது 11வது வசனத்துல பார்க்கும்போது, ராகாப் வந்து அங்க வேவு பார்க்க போன நபர்கள் இடத்துல இந்த காரியத்தை சொல்றாங்க. நீங்க எகிப்துல இருந்து உங்களை கடவுள் எப்படி அழைச்சிட்டு வந்தாருங்கிறதே எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அமோரிய ராஜாக்கள இடத்துல உங்களுக்கு வெற்றி எப்படி கர்த்தர் கொடுத்தாருங்கிறத நாங்க கேட்டோம். நாங்க கேள்விப்பட்டம்போது எங்க மனசே உருகிருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. 11வது வசனத்துல கேள்விப்பட்ட போது எங்கள் இதயங்கள் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானார் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கேட்ட இந்த கதைகள் இஸ்ரேல் மக்களை கர்த்தர் எப்படி வழி நடத்தி வந்தாருன்ற இந்த கதைகள் ராகாப் அப்புறம் அந்த மக்களுக்கு எப்படி கர்த்தரை அறிமுகப்படுத்தியிருக்குன்னா, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனான ஒரே ஒருவர் உங்க கர்த்தரே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ரைட்? இப்படிதான் கர்த்தர் வந்து நம்ம கேட்கக்கூடிய கதைகள் ஒரு 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 நபருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். அதே போல 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த நினைவுக்காக அந்த 12 கோத்திரங்களுக்கான ஒவ்வொரு கல்லையும் அங்க அடுக்கி அந்த யோர்தானை கடந்த பொழுது அந்த இடத்துல அடுக்கி வைக்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்ற விஷயம், உங்களோட பிள்ளைகள் இதை பத்தி கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை யோர்தானை கடக்க செஞ்சாருன்ற இந்த கதையை நீங்க சொல்லுங்க, இந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பகுதிகள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிற கருத்து என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்காக செய்த காரியங்களுடைய கதைகளை போய் நீங்க மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. அவர் செய்த அற்புதங்களை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லலாம். அவர் எவ்வளோ நல்லவர், நமக்காக செய்த காரியங்கள், வேதாகமத்தில் இருக்கிற கதைகள், இதெல்லாத்தையும் நம்ம ஒரு நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கூட, கூட படிக்கிறவங்க கிட்ட, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட, நம்ம குடும்பத்தினர் கிட்ட, நம்ம பிள்ளைகள் கிட்ட, எல்லார்கிட்டையும் சொல்லலாம். ரைட்? ஸோ அந்த கதைகள் வந்து பெரிய தாக்கத்தை செய்யக்கூடியவைகள். அவர்கள் வல்லமையுள்ள கதைகள் இதெல்லாம். கர்த்தரை குறித்த கதைகள் எல்லாமே வல்லமை உள்ள கதைகள். ஸோ வரலாற்றில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம சொல்றோம். ஸோ ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தாக்கத்தை கொண்டிருக்கு. நம்ம போய் சொல்லலாம், கர்த்தர் எவ்வளவா பூமியை மக்கள் மேல அன்பு கூர்ந்த மனுஷங்க மேல அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறத நம்ம போய் சொல்லுவோம். யோவான் 3:16 இருக்கக்கூடிய கதையை அதை போய் நம்ம மனுஷங்கள்ட்ட சொல்லுவோம். அது ஒருவருடைய நபருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அதுவே நம்மளுக்கு இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போற கருத்தா இருக்கட்டும். உங்கள் கதைகள் வல்லமை உள்ளவைகள். கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த இந்த ஸ்டோரிஸ், இதை நீங்க உலகத்துக்கு எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போய் சொல்லுங்க. தேங்க்யூ.